அதுக்கப்புறம் வரப்பட்டு இஞ்சி அரைச்சி எடுத்துக்கிட்டேன், வெங்காயம் பச்சை மிளகா அரைஞ்சி எடுத்துக்கிட்டேன், கருவேப்பிலை சோம்புச்சீரகம் மல்லித்தூளெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன், ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன், தாளிக்க போகிறேன், வைக்க போகிறேன். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன், கடுகு போட்டுக்கிட்டு வெங்காயம் அரைச்சி பச்சை மிளகா போட்டுட்டு அதுக்குன்னா கருவேப்பிலை போட்டேன், அதுக்கு சோம்புச்சீரகம் அதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் வீட்டில் அதையும் போடுற தேங்காய் தண்ணி வச்சுட்டேன், இது மாதிரி செஞ்சு பாருங்கள். அவரைக்காய் கூட்டு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவரைக்காய் கூட்டு மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நீங்களும். அதுக்கப்புறம் வரப்பட்டு இஞ்சி அரைச்சி எடுத்துக்கிட்டேன், வெங்காயம் பச்சை மிளகா அரைஞ்சி எடுத்துக்கிட்டேன், கருவேப்பிலை சோம்புச்சீரகம் மல்லித்தூளெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன், ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன், தாளிக்க போகிறேன், வைக்க போகிறேன். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன், கடுகு போட்டுக்கிட்டு வெங்காயம் அரைச்சி பச்சை மிளகா போட்டுட்டு அதுக்குன்னா கருவேப்பிலை போட்டேன், அதுக்கு சோம்புச்சீரகம் அதெல்லாம்